அன்பு நண்பர்களே வணக்கம். இந்த ஜாதக பதிவு எதற்கானது என்றால், திருமணம் ஏன் லேட்டாக நடைபெறுகிறது, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக மேட்ரிமோனியல்ஸ் திருமண தகவல் மையம் நிறைய பெருகிட்டே போகுது. காரணம் பாப்புலேஷன் அண்டு திருமணம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 23-25 வயசுக்கு நடக்கிற திருமணம் 30 வயசுக்கு மேலே தான் நடக்குது. ஸோ நண்பர்கள் வட்டாரத்தில் நமக்கு 4 நண்பர்கள் இருப்பாங்க. ஒருத்தருக்கு 21 கல்யாணம் இருக்கும், ஒருத்தருக்கு 23, ஒருத்தருக்கு 25, இன்னொருத்தருக்கு 32 வயசு ஆயிருக்கும், கல்யாணம் இருக்காது. அப்போ என்னென்னா ஒரே ஏஜாக இருக்கும். பட் நம்மளோட ஃபீலிங் என்னென்னா, அவருக்கெல்லாம் மேரேஜ் நடந்துருச்சு, அல்லது லேடிஸாக இருந்தால் நம்ம ஃப்ரெண்டுக்கெல்லாம் மேரேஜ் நடந்துருச்சு, நமக்கு ஆகலைங்கிற ஏக்கம் இருக்கும். இது நம்மளோட ஜாதகத்தில் தெளிவாக நம்ம பிறந்த அன்னைக்கே டிசைன் பண்ணியாச்சு, இவர் இப்போ தான் மேரேஜ் ஆகும், இந்த காரணம் அப்படின்னு. ஸோ லேட்டாக ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா அது பெரும்பாலும் நம்ம சொல்லுவோம், ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது. ஸோ ஒரு செவ்வாய் தோஷம் இருந்தால் என்ன நடக்கும், மேரேஜ் கண்டிப்பாக லேட்டாக தான் நடக்குது. அப்படி தான் நடக்குது. குறிப்பாக செவ்வாய் 7லேயும் 8லேயும் செவ்வாய் இருந்தால் கன்ஃபார்மாக மேரேஜ் லேட்டாக தான் நடக்குது. ஸோ காரணம் லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருந்து லக்னத்தை பார்ப்பதால், லக்னத்துக்கு 8ல் இருக்கிற செவ்வாய் 8ஆம் இடங்கிறது ஆயுஸ்தானம். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக, உடல்நிலை காரணத்துக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, பெண்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ல் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக லேட் மேரேஜ் தான், அதில் மாற்றமே கிடையாது. அதே கன்னி லக்னமாக இருந்து மீனத்தில் சுக்கிரன் 7ல் உச்சம் பெற்றுக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 20 வாரம் 30 வாரம்னா பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, போவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அப்படியே கேன்சல் ஆகிடும். காரணம் லக்னத்துக்கு 7ல் இருக்கிற சுக்கிரன் அந்த வேலையை பண்ணுவார். சரி, லக்னத்துக்கு 7ல் ராகு அல்லது கேது இருக்குன்னு வச்சுங்களேன், அதுதான் பார்த்திங்கன்னா கால சர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம், அல்லது நாகதோஷம்னு சொல்லுவாங்க. அது இருந்தாலும் மேரேஜ் 31 வயசுக்கு மேலே தான், 31, 35 அந்த மாதிரி காரணத்துக்காக பார்த்திங்கன்னா மேரேஜ் தாமதமாக நடக்கும். இது எந்த லக்னம் எந்த ராசிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் ராகு கேது இருந்தாவோ, லக்னத்துக்கு 7ல் சுக்கிரன் இருந்தாவோ, சுக்கிரனோட கேது சேர்ந்தாவோ, சுக்கிரனோட ராகு சேர்ந்தால், செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக லேட் மேரேஜ் தான். அப்போ நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஸோ இது நம்ம போய் அந்த சுக்கிரனை தூக்கி 7ல் இருக்கிற சுக்கிரனை தூக்கி 10ல் கொண்டு வைக்க முடியாது. 7ல் இருக்கிற சுக்கிரன் 7ல் தான் இருப்பார். நீங்கள் என்ன தான் பரிகாரம் பண்ணாலும், பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு மன திருப்தி தான், ஓகேங்களா. பட் ஒரு சில பரிகாரம் செட் ஆகும். கோயிலுக்கு போய்ட்டு சொல்லுவாங்க, பரிகாரம் அங்கேயே பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மனசு தெளிவாகணும். பரிகாரத்தோட நோக்கம் என்னென்னா, அந்த ஜாதகருக்கோ அல்லது அந்த ஜாதகரோட குடும்பத்திற்கோ தன்னோட பையன் பெண்ணுக்கு திருமணமாகவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க ரிலாக்ஸிங் மைண்ட் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸோ பரிகாரம் பண்ண சொல்கிறதுக்குன்னா, நீங்கள் போனீங்கன்னாவே உங்களை மாதிரி 1000 பேர் இருப்பான். ஸோ ஓகே, நமக்கு மட்டும் மேரேஜ் ஆகக்கூடாது, நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தையும் அதை ஏற்படுத்தும். இதுக்கு பார்த்திங்கன்னா பரிகாரம் என்பது காளகஸ்தியெல்லாம் ரைட் பிளேஸ். காளகஸ்தி கும்பகோணத்தில் இருக்கிற அனைத்து கோயில்களும், திருநாகேஸ்வரம், இது எல்லாமே ஒரு பரிகார ஸ்தலங்கள் தான். கண்டிப்பாக அங்கே போய்ட்டு இருந்தால் மேரேஜ் நடக்கும். பட் இதே நாகதோஷம் இருக்கிற ஆளுங்க 23 வயசில் அங்கே போய்ட்டு 24 வயசில் போய்ட்டு எனக்கு மேரேஜ் ஆகணும் நடக்கும். அதாவது இல்லை, நாகதோஷம் இருந்தாவோ அல்லது செவ்வாய் தோஷம் இருந்தாவோ மேரேஜ் கண்டிப்பாக லேட்டாக தான் நடக்கும். அதுக்குள்ளே உங்களே நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது, உங்களோட ஜாப் கேரியரை பக்கா வச்சுக்கிறது, அது எல்லாமே நீங்கள் அந்த கேப்பில் பண்ணி ஆகணும். ரீசன் என்னென்னா, இது டீஃபால்ட்டாக நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் மேரேஜ் தள்ளி வச்சிருது. அது மாதிரி 7 குடைவன், லக்னத்துக்கு 7 குடைவன் 6ல் மறைஞ்சாரான்னு வச்சுங்க. லக்னத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் துலா லக்னம், துலா லக்னத்துக்கு 7 குடைய செவ்வாய் 6ல் மறைஞ்சிருது. அப்போ என்ன ஆகுனா, அப்போயே மேரேஜ் கண்டிப்பாக ஸ்லோ ஆகிடும். ஸ்லோ இன் த சென்ஸ் லேட் ஆகும். அல்லது 7 குடைவன் போய் ஒரு நீசமாகறான்னு வச்சுங்க. துலா லக்னத்துக்கூட 7 கூட செவ்வாய் 10ல் போய் நீசம் பெற்றாருன்னா, அவர் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அவரே தான் அதிபதி. ஸோ 10ல் நீசமாகப்போ
கண்டிப்பாக திருமண வாழ்க்கையும் பிரச்சனைகள், திருமணமும் தள்ளி போகும். அப்போ திருமணம் தள்ளி போய் நீங்கள் திருமணம் பண்ணுறது தவறு கிடையாது. ஏர்லியராக நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன, நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டுன்னு சொல்லிட்டு இந்த டைவர்ஸ் போகிற ரீசன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலசர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், அல்லது 7ஆம் வீட்டுக்குடைய அதிபதி பலகீனமாக உள்ளவர்கள், 7ஆம் அதிபதி நீசமானவர்கள், அஸ்தங்கள் ஆனவர்கள் அத்தனை பேருமே ஏதாவது ஒரு காரணத்தில் மேரேஜ் ஏர்லியராக பண்ணி 6 மாதம் 1 இயருக்குள்ளேயே அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இவங்க ஒரு சைடு அவங்க ஒரு சைடில் போயிடுவாங்க. காரணம் எதுக்கு சொல்கிறோம், லேட் மேரேஜ்னு செய்கிறோம், மெச்சூர்டு திங்கிங் நமக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் தான். குறிப்பாக என்ன 7ல் சனி இருக்கிறவங்களுக்கு, 7ல் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கவங்களுக்கும் திருமணம் சம்டைம் இல்லாமல் போய்டுது, மறுக்கப்பட்ட ஜாதகமாக ஆகிடுது. 7ல் செவ்வாய் சனி இருக்கிறவங்களுக்கு அல்ல 7ஆம் இடத்தை செவ்வாய் சனி பார்த்தால் அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். 7ஆம் இடத்துக்கு சுக்கிரனை சனி பார்த்தால் மேரேஜ் லேட் ஆகிடுது. 7ல் இருக்கிற கேதுவை சனி பார்த்தாலும் மேரேஜ் லேட் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் பல காரணங்கள். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு பொது பலனாக சொல்லியிருக்கேன். உங்களோட சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக மாறும். ஏன் மேரேஜ் லேட் ஆகும், ஒவ்வொருத்தரோட ஜாதக பிரகாரமும் வேறு வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்க சான்ஸ் இருக்குது. பிளானட்டோட பொசிஷன் மாறி இருக்கும், நட்சத்திரம் பொசிஷன் மாறி இருக்கும். நான் சொன்ன பலம் கண்டிப்பாக நடக்கும். அதையும் மீறி நிறைய காம்பினேஷன் இருக்குது, என் நம்பர் ஆஃப் காம்பினேஷன் இருக்குது. இந்த விதிக்கு திருமணம் தள்ளி போவதற்குண்டான விதிகள் பல ஆயிரங்கள் இருக்கிறது. ஓகேங்களா? அதனால் நண்பர்களும் உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால், லேட் மேரேஜ் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்ன காரணம் என்று பார்க்கலாம். அதற்குண்டான பரிகாரமும் முறையான விதத்தில் சொல்லப்படும். அதுதான் மெயின். ஜோதிட தென்றல் ஆஸ்ட்ரோ அசோக் ஜி. வாட்ஸ்அப் நம்பர் 6379140429. வாட்ஸ்அப் நம்பர் 6379140429. நன்றி, வாழ்க வளமுடன்.